உலகத்துல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மர்மமான இடங்கள் இருக்குன்னு தெரியுமா? சில இடங்கள் போனவர்கள் திரும்பி வரவே இல்ல. சில இடங்கள்ல மனிதர்களே அவுட்சைடரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில இடங்கள் சயின்ஸுக்கே சேலஞ்ச். இது சாதாரண பிளேசஸ் கிடையாது. இது உலகத்திலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ், மோஸ்ட் மிஸ்டீரியஸ் லொகேஷன்ஸ். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது மனிதர்களை அட்டாக் பண்ணும் ஒரு ஐசோலேட்டட் ஐலண்ட், எந்த ட்ரேஸும் இல்லாம டிசப்பியர் ஆகும் ஷிப்ஸ் மற்றும் பிளேன்ஸ், அஃபீஷியலா ஹாண்டட்னு சொல்லப்படும் ஒரு தீவு, ஏன்ஷியன் சிவிலைசேஷன் விட்டு சென்ற அன்ஆன்சர்ட் சீக்ரெட்ஸ், எர்த்ல இருந்தும் ஏலியன் வேர்ல்டு மாதிரி இருக்கும் ஒரு இடம். இந்த வீடியோ முடியும் போது நீங்க உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் பிகின். நார்த் சென்டினல் ஐலண்ட் உலகத்துல மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ்னு சொல்லப்படுற ஒரு தீவு இருக்கு. அதுதான் நார்த் சென்டினல் ஐலண்ட். ஆண்டமன் ஐலண்ட்ஸ் பகுதியில் பே ஆஃப் பெங்கால்ல அமைஞ்சிருக்கும் இந்த தீவு பார்க்க அழகா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு. இங்க வாழ்றவர்கள் சென்டினலீஸ் ட்ரைப். அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம வாழ்றாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, யாராவது அவுட்சைடர் இந்த தீவுக்கு அருகா போனாலே அவர்கள் தயக்கமே இல்லாம அட்டாக் பண்ணுவாங்க. அதனால தான் இந்திய அரசு இந்த தீவுக்கு ஸ்ட்ரிக்டா பேன் போட்டிருக்கு. யாரும் அங்க போக கூடாது, அவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க போனா உயிரோட திரும்ப வர சான்ஸ் ரொம்ப கம்மி. இது ஒரு சாதாரண தீவு இல்ல, இது இன்னும் மாடர்ன் உலகம் தொட்டே இல்லாத ஒரு மர்ம உலகம். நீங்க இருந்தா இப்படிப்பட்ட இடத்துக்கு போவீங்களா? இங்க போனா உயிரோட திரும்ப வர சான்ஸ் ரொம்ப கம்மி. பெர்மியூடா ட்ரையாங்கிள். கடல்ல ஒரு பகுதி இருக்கு, அது ஒரு தீவு கூட இல்ல, ஆனா உலகத்துல பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி ஏரியான்னு சொல்லப்படுற இடம். அதுதான் பெர்மியூடா ட்ரையாங்கிள். இந்த பகுதி அட்லாண்டிக் ஓஷன்ல பெர்மியூடா, ஃப்ளாரிடா மற்றும் போர்ட்டோரிக்கோ இந்த 3 இடங்களுக்குள் உருவான ஒரு இமேஜினரி ட்ரையாங்கிள். இங்க நடந்த விஷயங்கள் இன்னிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரேஞ்ச். பல ஷிப்ஸ், பிளேன்ஸ் கூட எந்த ட்ரேஸும் இல்லாம மாயஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, காம்பஸ் கூட இங்க சரியா வேலை செய்யாது. டைரக்ஷன் டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் சிலர் சொல்வது இது ஏலியன் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், அல்லது இது ஒரு டைம் வார்டெக்ஸ், வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகும் கேட் கூட இருக்கலாம். இது ஐலண்ட் இல்ல, ஆனா உலகத்துல பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி ஏரியா. இது உண்மையா அல்லது மனிதர்களோட இமேஜினேஷனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஐலண்ட் இல்ல, ஆனா உலகத்துல பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி ஏரியா. பொவேக்லியா ஐலண்ட் உலகத்துல அஃபீஷியலா மோஸ்ட் ஹாண்டட் ஐலண்ட்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கு. அதுதான் பொவேக்லியா ஐலண்ட். இந்த தீவு வெனிஸ்க்கு அருகில இட்டலியில இருக்குது. ஒரு காலத்துல இந்த இடம் உயிரோட இருந்தவர்களுக்காக இல்ல, மரணத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. பிளேக் டிசீஸ் பரவும் போது ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்களை இந்த தீவுக்கு கொண்டு வந்து அங்கேயே விட்டுட்டாங்க. சிலரை உயிரோடே புதிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இந்த இடம் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலா மாறியது. ஆனா அங்க நடந்த விஷயங்கள் இன்னும் கேட்கவே பயமா இருக்கும். டாக்டர்ஸ் தெம்செல்வ்ஸ் பேஷண்ட்ஸுக்கு க்ரூவல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணினாங்கன்னு ரூமர்ஸ். ஒரு டாக்டர் இந்த தீவில் இருந்த டவர்ல இருந்து தானே குதிச்சு சூசைட் பண்ணிட்டார்னு சொல்றாங்க. இப்போ இந்த தீவு முழுக்க அபேண்டன்ட். ஆனா ராத்திரி நேரத்துல அங்க குரல்கள் கேட்குதுன்னு பலர் கிளைம் பண்றாங்க. இது அஃபீஷியலி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாண்டட் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இருந்தா ஒரு இரவு இங்க தங்க துணிச்சல் இருக்கு. இது அஃபீஷியலி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாண்டட் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர் ஐலண்ட் பசிபிக் கடலின் நடுவில் மிகவும் தனிமையான ஒரு தீவு இருக்கு. அதுதான் ஈஸ்டர் ஐலண்ட். இந்த தீவு பசிபிக் ஓஷன்ல சிலேக்கு சொந்தமான ஒரு ரிமோட் ஐலண்ட். ஆனா இந்த தீவை உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக்கியது அங்க இருக்கும் அந்த பெரிய மர்மமான சிலைகள், மோஆய் ஸ்டாச்சூஸ். இந்த ஸ்டாச்சூஸ் சில 10 மீட்டர் ஹைட் கூட இருக்கும்.
டன்ஸ் கணக்குல வெயிட் இருக்கும். ஆனா பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி என்னன்னா, இவ்வளவு பெரிய ஸ்டாச்சூஸ் எப்படி பில்ட் பண்ணாங்க, அதை விட எப்படி மூவ் பண்ணாங்க. ஏன்ஷியன்ட் காலத்துல டெக்னாலஜியே இல்லாத நேரத்துல இவ்வளவு மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கி தீவு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது இன்னைக்கும் சயின்டிஸ்டுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சிலர் சொல்வது இது ஒரு அட்வான்ஸ்ட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் ஒர்க். மற்ற சிலர் அன்னோன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்புறாங்க. இவ்வளவு பெரிய ஸ்டாச்சூஸ் எப்படி மூவ் பண்ணாங்க? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் இல்ல, இது இன்னும் ஆன்சர் கிடைக்காத ஒரு ஏன்ஷியன்ட் சீக்ரெட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய ஸ்டாச்சூஸ் எப்படி மூவ் பண்ணாங்க? சொகோட்ரா ஐலண்ட். பூமியிலேயே இது உண்மையாவே எர்த் தானான்னு டவுட் வர வைக்கும் ஒரு இடம் இருக்கு. அதுதான் சொகோட்ரா ஐலண்ட். இந்த தீவு அரேபியன் சீல ஏமனுக்கு அருகில் அமைஞ்சிருக்கும் ஒரு ஐசோலேட்டட் வேர்ல்ட். இங்க காணும் நேச்சர் நம்ம பூமியோட நேச்சர் மாதிரி இல்ல, வேற ஒரு பிளானட் மாதிரி இருக்கும். டிராகன் பிளட் ட்ரீஸ்னு சொல்லப்படும் மரங்கள் அம்ப்ரெலா மாதிரி ஷேப்ல இருக்கும். அதுல இருந்து வரும் சாப் கூட ரெட் கலர். இந்த தீவுல இருக்கும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல 30% மேல் உலகத்துல வேற எங்கும் கிடைக்காது. அதாவது இது ஒரு கம்ப்ளீட்லி யுனிக் ஈகோசிஸ்டம். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஐசோலேஷன் காரணமா இங்க எவல்யூஷனே வேற மாதிரி நடந்திருக்கு. இது எர்த்தா இல்ல வேற பிளானட்டா? இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லவே கஷ்டம். ஏன்னா சொகோட்ரா ஐலண்ட் பூமியிலேயே இருக்கும் ஒரு ஏலியன் வேர்ல்டு மாதிரி தான். நீங்க இருந்தா இந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா? இது எர்த்தா இல்ல வேற பிளானட்டா? இப்போ நீங்க பார்த்தது உலகத்துல இருக்கும் மிகவும் டேஞ்சரஸ் மற்றும் மிஸ்டீரியஸ் இடங்கள்ல சில மட்டும்தான். இன்னும் இப்படிப்பட்ட பல இடங்கள் இந்த பூமியில மறைந்து கிடக்குது. இந்த வீடியோல உங்களுக்கு மிகவும் ஷாக்கிங்கா இருந்த இடம் எது? காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் மைண்ட் ப்ளோயிங் மிஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ஸ் மற்றும் தெரியாத உலகம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உலகம் நம்ம நினைப்பதை விட ரொம்ப பெரியதும் ரொம்ப மர்மமானதும். See you in the next mystery. Ice.